லிமிட் x டென்ஸ் டு பை 2 sin x பவர் tan x. ரொம்ப ஈஸி. லிமிட் அப்ளை பண்ணுங்கள். x டென்ஸ் டு பை 2 அப்போ sin பை 2 1 tan x அப்போ tan பை 2 இன்ஃபினிட்டி 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்ம் 1 பவர் இன்ஃபினிட்டி வடிவம். எப்போ உங்களுக்கு n பவர் இன்ஃபினிட்டி வடிவம் கிடைச்சதோ அப்பயே இந்த லிமிட்டை கொஷினை இங்கே எழுதிட்டு இ பவர் மேலே கொடுத்துக்கிற லிமிட்டை எழுதணும். லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு பை 2 எழுதிட்டு ப்ராக்கெட்டில் வர ஃபங்க்ஷன் என்னான்னு பார்த்து எழுதணும். எழுதி ஒன்று மைனஸ் பண்ணி பவரில் ஒரு ஃபங்க்ஷனோட மல்டிப்ளை பண்ணணும். திரும்பி சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு 1 பவர் இன்ஃபினிட்டி கிடைக்குதோ அப்பயே நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். இப்போ கொடுத்துக்கிற லிமிட்டை கொஷினை பார்த்து எழுதிட்டோம். கொஷினை பார்த்து எழுதிட்டு ஈக்குவல் போட்டு இப்போ எழுத போகிறத இ பவர் மேலே எழுதணும். இ பவர் கொடுத்துக்கிற லிமிட் எக்ஸ் டென்ஸ் பை 2 ப்ராக்கெட்டில் வர ஃபங்க்ஷன் ஒன்று மைனஸ் இன்ட்டு பவரில் வர ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஆசிட்டிஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இ பவர் லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு பை 2 sin x மைனஸ் 1 இந்த tan x-ஐ வகுத்தில் கொண்டு வரணும். எப்படி சார் கொண்டு வர்றது? tan x-ஐ வகுத்தில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது அப்படின்னா tan x-னா 1 பை cot x. ஸோ அந்த ஃபார்முலா தெரியும். tan x-ஐ 1 பை cot x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும். sin பை 2 தானே, எக்ஸ் டென்ஸ் பை 2 sin பை 2 1 1 மைனஸ் 1 0 cot பை 2 0 0 பை 0 ஃபார்ம் வருது. 0 பை 0 ஃபார்ம் வந்ததுன்னா லோபித்தால் ரூலை அப்ளை பண்ணணும். லோபித்தால் ரூல் அப்ளை பண்ணுறதுனா என்னது? டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் போதும். sin x டிஃப்ரென்சியேஷன் cos x 1னா 0 போட தேவை. cot x மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு காஸ் எக்ஸு. அப்போ காஸ் பை 2 காஸ் பை 2னா காஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் பை 2 0 கிடைக்கும். கொசிகன் பை 2 1 ஸ்கொயர் போட்டால் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 1 அப்போ 1 தான். அப்போ இ பவர் 0. இந்த இடத்துல லிமிட் பை 2 போட்டோம்னா 0 பை 1 கிடைக்கும். அப்போ இ பவர் 0. இ பவர் 0னா 1. ஸோ கொஷினை எழுதி 1ன்னு போட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.